அல்லேலூயா. ஆமாம், சிலுவையை நாம் தியானித்து அதை ஆராய்ந்து அறிவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மட்டும்தான் பாவம் என்கின்ற ஒரு காரியத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படையாக என்ன பண்ணுது சொல்லுது. பாவம் என்ற வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும், அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், பாவம் என்று சொல்லும்போது அவன் அதை அங்கீகரிக்கிறவனாக இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம் இருக்கிறது என்று சொல்வான். ஆனால் அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்று கேட்டால் எவனுக்கும் தெரியாது. பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் ஆன்மாவுக்கும் அதிலிருந்து விடுதலை பெற பரிகாரம் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலேயே பாவத்திற்கான ஒரே பரிகாரத்தை வெளிப்படுத்துகிற வேதம் இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இதை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாவத்தின் மேல் அதிகாரமும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயமும் உண்டாயிருக்கும். ஆகவே இந்த முதல் நாள் கூட்டத்திலே நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பாவம் 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 என்று சொல்கிறோமே, எது பாவம்? இந்த பாவத்திற்கு எப்படி நம்மை கடந்து வருகிறது? நம் முன்னோர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களோடு அந்த பாவம் அவர்களுக்கு தான் நான் தண்டனை போனோம், நமக்கு ஏன் வரணும் அது? அப்போ இந்த பாவத்துக்கும் நமக்கும் தொடர்பு என்ன? எப்படி இந்த பாவம் இந்த உலகத்தில் வந்தது? எப்படி இந்த பாவத்தை இந்த உலகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீக்கினார் என்பதை நாம் அறிந்தால் மட்டுமே இந்த பாவத்திலிருந்து நமக்கான விடுதலையும் இந்த சிலுவையை அவர் சுமந்ததற்கான நோக்கத்தையும் நம்மால் அறிய முடியும். இந்த உலகத்தை நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே பாவம் என்றால் என்ன? நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகத்தில் முதல் பாவத்தை உண்டாக்கினது ஒரு மரமாய் இருக்கிறது. பாவத்தை உண்டாக்கினது இது ஒரு மரம். ஒரு மரம் பாவத்தை உண்டாக்கினது. ஒரு மரம் பாவத்தை மறைத்தது. ஒரு மரம் பாவத்தை பாதுகாத்தது. ஒரு மரம் பாவத்தை வழிநடத்தினது. ஒரு மரம் பாவத்தை சுமந்தது. ஒரு மரம் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தது. இது பாவத்தின் துவக்கமும் ஒரு மரம், பாவத்திற்கு பரிகாரமும் ஒரு மரமாக இருக்கிறது. எந்த மரத்தினாலே இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்ததோ, எந்த மரத்தினாலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி உண்டாக்கினதோ, எந்த மரத்தினாலே மனிதனை ஏதேன் தேட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்தினாரோ, அதே மரத்தை அடையாளமாய் வைத்து அவனை மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொண்டார். அதே மரத்தை அடையாளமாய் வைத்து அவனுடைய பாவத்தின் மன்னிப்பை அவனுக்கு நிச்சயித்தார். அப்போ இந்த உலகம் என்னைக்கு ஆரம்பிச்சது என்பதும் எங்கே முடியுது என்பதும் நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும், பாவம் எங்கே உண்டானது என்றும் அது எங்கே மன்னிக்கப்பட்டது என்றும் நம்முடைய வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. பாவம் உண்டான முதல் இடம் எது? எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் சத்தமாய் வாசிப்போம். அப்போது ஸ்திரியானவள், இந்த மரம், இந்த கனி புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கப்படுவதற்கு இச்சிக்கப்பட விருட்சமாய் இருக்கிறது என்றும் கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தார். பாவம் எங்க உருவாச்சு? யாரால உருவாச்சு? ஆதாமாலும் ஏவாளாலும், ரெண்டு பேரும் தான். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க.
அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஏன் இதனால பாவம் வந்ததுன்னா, அதுக்கு முன் வசனம் வாசிப்போம். இல்லை, 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருந்தார். ரிக்வஸ்ட் கொடுக்கல, என்ன பண்ணாரு? ஆர்டர் போட்டு வச்சிருக்கார். இதை மீறினா அவ்வளோதான் பண்ணி, இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் உன் நிலைமை. சில அறிவாளி கேட்பான், சாப்பிட்டா என்ன தப்பு? அதான் தெளிவாக சொல்லுது, நீ சாக போறப்பா. கடவுள் உன்னை சாகக்கூடாதுன்னு தான் படைச்சாரு. ஆனால் சாவை நீயே தேடிக்கின. எப்படி தேடின? அவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாய். அவ பாவத்தில் முதல் பாவனை தெரியுங்க, கீழ்ப்படி அமைதான்.